தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்திருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி இணைப்பில் இருக்கிறார். கிருஷ்ணமூர்த்தி, வணக்கம். சாலை முறைகேடு வழக்கில் திமுக முன்னாள் அமைச்சர் ஏவாவேலுக்கு எதிராக லுக் அவுட் நோட்டீஸ் வெளியிடப்பட்ட நிலையில் அதற்கு தடை விதித்த உயர்நீதிமன்ற உத்தரவை எதிர்த்து தமிழக அரசு மேல்முறையீடு செய்திருக்கிறது. மேலும் விவரங்கள் என்ன? வணக்கம். தமிழகத்தில் ஒருங்கிணைந்த சாலை உட்கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் சாலைகளை மேம்படுத்த அரசு 5000 கோடி ரூபாயை ஒதுக்கியிருந்தது. இந்த திட்டத்தின் கீழ் பணிகள் ஏதும் மேற்கொள்ளப்படாமல் தனியார் நிறுவனங்களுக்கு தொகைகள் விடுக்கப்பட்டு முறைகேடுகள் நடந்துள்ளதாக அறப்போர் இயக்கம் சார்பில் புகார் அளிக்கப்பட்டிருந்தது. இந்த புகாரின் அடிப்படையில் முன்னாள் அமைச்சர் ஏவாவேலு மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் ஒப்பந்ததாரர்களுக்கு எதிராக லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் வழக்கு பதிவு செய்தார்கள். இந்த வழக்கை ரத்து செய்ய கோரி ஏவாவேலு தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. அதேபோல் சிகிச்சைக்காக அவர் வெளிநாடு சென்ற நிலையில் அவரை தேடப்படும் நபராக அறிவித்து லஞ்ச ஒழிப்பு போலீசார் லுக் அவுட் நோட்டீஸும் பிறப்பிக்கப்பட்டிருந்தது. இந்த லுக் அவுட் நோட்டீஸையும் ரத்து செய்ய கோரி ஏவாவேலு தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்குகளை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் லுக் அவுட் நோட்டீஸை இந்த வழக்கில் ஜூலை 15ஆம் தேதி லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என்ற நிபந்தனையுடன் ஏவாவேலுக்கு எதிரான லுக் அவுட் நோட்டீஸுக்கு இடைக்கால தெரிவித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்த நிலையில் இந்த உத்தரவை எதிர்த்து தமிழக அரசு தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் ஒரு அரசு மேல்முறையீடு செய்யப்பட்டிருக்கிறது. அதில் சாலை முறைகேடு வழக்கில் திமுக முன்னாள் அமைச்சர் ஏவாவேலுக்கு எதிராக லுக் அவுட் நோட்டீஸ் வெளியிட்டதை எதிர்த்து தற்போது தமிழக அரசு தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் இந்த மேல்முறையீடு மனுவானது தாக்கல் செய்யப்படுகிறது. தமிழக அரசின் இந்த மேல்முறையீடு மனுவை நாளை மறுநாள் விசாரிக்க உள்ளதாக உச்சநீதிமன்றம் ஒப்புதல் தெரிவித்ததாக தற்போது தகவலானது வெளியாகியிருக்கிறது. நாளை மறுதினம் இந்த தொடர்பான வழக்கு விசாரணையானது எடுத்துக்கொள்ளப்படும் என்றும் உச்சநீதிமன்ற தரப்பில் தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சலோமி, தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.